கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதம் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள், தட் இஸ் கால்டு நியூட்ரியன் சைக்கிள். அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் சத்து பொருட்கள் தேவைப்படுது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் நியூட்ரியன்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு, தட் இஸ் இன் டு தி சாயில் ஆர் இன் டு தி அட்மாஸ்பியர் ரொட்டேஷனில் சுற்றி சுற்றி வரணும். தட் இஸ் கால்டு தி சைக்கிள். ஸோ திஸ் கால்டு பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். அதை நம்ம பார்க்கலாம். சர்க்குலேஷன் ஆஃப் தி நியூட்ரியன்ஸ் வித்தின் ஈகோசிஸ்டம் ஆர் பயோஸ்பியர், ஈகோ சிஸ்டத்துக்குள்ளேயும் அல்லது பயோஸ்பியருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி நான் லிவிங் திங்ஸுக்கு போகுது, திருப்பி லிவிங் திங்ஸுக்கு வருது. அது மாதிரி சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு பேர் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் ஆர் சைக்கிளிங் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ். ஓகே, இது ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்துலேயும் ஒரு அடிப்படையான அம்சம். இதில் 2 டைப் ஆஃப் சைக்கிளிங் இருக்குது, 2 பேசிக் டைப்ஸ். ஒரு சைக்கிள் வந்து கேசியஸ் சைக்கிள். ஃபார்ம்ஸ் வந்து இந்த நியூட்ரியன் சைக்கிள் கேசியஸ் ஃபார்மில் இருந்தால் தட் இஸ் கால்ட் கேசியஸ் சைக்கிள். தட் இஸ் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் சைக்கிள்ஸ் எல்லாம் கேசியஸ் சைக்கிள்ஸ். இன்னொரு டைப் ஆஃப் சைக்கிள் இருக்குது, தட் இஸ் கால்ட் செடிமெண்ட்ரி சைக்கிள். அதாவது சத்து பொருட்கள்லாம் செடிமெண்ட்ஸாக சாயில்ஸுக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்கு. திஸ் இஸ் சைக்கிள்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், சல்ஃபர், கால்சியம் ப்ரெசன்ட் அஸ் செடிமெண்ட்ஸ் ஆன் தி எர்த். அது பேர் செடிமெண்ட்ரி சைக்கிள். ஓகே, இப்போ பல சைக்கிள்ஸ் நம்ம இருக்குது. பட் எசென்சியலாக 2 சைக்கிள் நம்ம பார்க்கலாம். ஒன் இஸ் கார்பன் சைக்கிள். சர்க்குலேஷன் ஆஃப் தி கார்பன் between organisms and environment is called carbon cycle. இந்த கார்பன் சைக்கிளில் 2 எசென்ஷியல் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் இஸ் டேக்கன் இன் பை தி பிரைமரி ப்ரொடியூசர். ஓகே, அண்ட் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷனில் பிரைமரி ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஆல் கன்சியூமர்ஸும் தன்னுடைய எனர்ஜி ரிலீஸ்க்காக அதை ரெஸ்பயர் பண்ணி அப்போ கார்பன் இஸ் ரிலீஸ்ட் அகைன் இன் டு தி என்விரான்மெண்ட். ஸோ திஸ் ரெசிப்ரோக்கல், ஒன் இஸ் டேக்கிங் இன், அனதர் இஸ் கிவிங் அவுட். 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் இதில் கண்டினியூ ஆகுது. இதை ஒரு பிக்சர் மூலமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு கேசியஸ் சர்க்கிள். ஸோ வால்கனோ எரப்ஷனில் கார்பன் இஸ் ரிலீஸ்ட் இன் டு தி அட்மாஸ்பியர். ஒன்று. தென் கம்ஸ் ஃபாசில் ஃபியூல். நம்ம எடுக்கிறோம், பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஈவன் விறகு எல்லாத்தையும் கூட எரிக்கிறோம். கம்பஸ்டன் மூலமாக ஃபேக்ட்ரிஸு அது மூலமாக அட்மாஸ்பியருக்கு திருப்பி கார்பன் இஸ் ரிலீஸ்ட். ஓகே, தென் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், அது ரெஸ்பிரேஷன் மூலமாக கார்பன் இஸ் ரிலீஸ்டு இன் டு தி அட்மாஸ்பியர். ஓகே, அது போக த டெட் ஆர்கானிக் மேட்டர் டீகாம்போசிஷன் மூலமாக இட் இஸ் stored in the soil as coal, oil or gas or as humus. Okay, then இந்த வழியாக அட்மாஸ்பியருக்கு வந்த கார்பன் டை ஆக்சைடு is absorbed by the plants, also by photosynthesis பண்ணக்கூடிய algae, fungi இதெல்லாம். So they take inside the carbon. So by photosynthesis here, or small plants or big trees, this carbon is taken in. Okay, இது எல்லாமே by death சாயிலுக்குள்ள அகைன் லேண்டை பொறுத்த மட்டும் it becomes peat, coal, லாங் டயத்தில் it becomes oil and gas. இங்கே பாண்ட் அண்ட் அதர் திங்ஸ்லாம் by decomposition this dead organic matter deposition and sediments ஆக திருப்பி again carbon is goes inside. This is the carbon cycle between living things and non living environment கூட சைக்கிளாக சுற்றி வருது. ஓகே, இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பயாலஜிக்கல் கார்பன் சைக்கிள். About 18% of the body consists of carbon atoms. Okay, இப்போ carbon dioxide is as a gas. இது dissolves and reacts in water to produce bicarbonate. Carbon dioxide
can dissolve in water and reacts with water to produce bicarbonate. This bicarbonate, by photosynthesis, by land plants, bacteria and algae, converts the carbon dioxide and the bicarbonate into organic molecules. Then this is passed through food chains. அதை ஆம்னிவோர்ஸ் சாப்பிடும், அப்படியே ஃபுட் செயினில் சுற்றி வருது, ஃபுட் வெப்பில் சுற்றி வருது. அண்ட் இந்த ஆர்கானிசம் by the respiration, that is their cellular respiration, converts the organic carbon back into carbon dioxide gas. This is called biological carbon cycle. இதில் living things எல்லாம் involved. Okay, that type of cycling of carbon is called biological carbon cycle. For example, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மாஸ்பியரில் there is carbon. For photosynthesis by plants, it is taken in, and plants, algae, cyanobacterium எல்லாம் எடுத்துக்கிட்டது. By respiration of these plants, again cellular respiration மூலமாக this carbon dioxide released into the atmosphere. அது ஹெர்பிவோர்ஸாக இருந்தாலும் சரி, ஹையர் லெவல் அனிமல்ஸ், டெர்ஷரி கன்சியூமராக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே, தென் இது எல்லாமே சாகும்போது இட் இஸ் decomposed by detritivores, and it becomes a detritus, and again it is consumed, taken in by the primary producers, and in this way it cycles within the living things. That is called biological carbon cycle. இப்போ பார்ஷனில் ஏற்கனவே நம்ம பயாலஜிக்கல் கார்பன் சைக்கிள் பார்த்தோம். இப்போ ஜியாலஜிக்கல் கார்பன் சைக்கிள் அதோட மீனிங் என்னென்னா, லிவிங் திங்ஸ் எதுவுமே இந்த கார்பன் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிறதில்லை. அது மாதிரி இருக்கிற சைக்கிளுக்கு பேர் ஜியாலஜிக்கல் கார்பன் சைக்கிள். திஸ் இஸ் அ லாங் டேர்ம் கார்பன் சைக்கிள். இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே, எப்படின்னு சொன்னால், திஸ் கார்பன் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் லாங் பீரியட்ஸ் இன் அட்மாஸ்பியர். அங்கே மட்டும் இல்லாமல் இந்த பாடிஸ் ஆஃப் தி லிக்விட் வாட்டர், மோஸ்ட்லி ஓஷன்ஸ், கடல்களில் ஓஷனில் இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ், சாயில், ராக்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்ட் எர்த்ஸ் இன்டீரியர், இங்கே பூரா தி கார்பன் இஸ் ஸ்டோர்ட் ஃபார் லாங் பீரியட்ஸ். ஓகே, திஸ் கார்பனேட் கம்பைன்ஸ் வித் calcium to make calcium carbonate, and it is under the deeper underground fossil fuels such as oil, coal and natural gas. இந்த மாதிரியாக carbon is also stored in. Okay, இப்போ ரெயினில் வரும்போது வாட்டரில் அட்மாஸ்பியரில் கூட கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சி வந்துடும். தென் கார்பன் ஃப்ரம் தி sedimentary organic carbon weathering மூலமாக some carbon is released into atmosphere. Then weathering of the silicate rocks, அது ரெயின் வாட்டர் மூலமாக taken to ponds or ocean. Okay, here in the ocean organic compound is buried டெட் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உள்ள கார்பனாக போய் சேர்ந்துருது. ஓகே, அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ் பில்ட் கால்சியம் கார்பனேட் வித் ஷெல்ஸ், அதுவும் உள்ள பரி ஆகுது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாயிலுக்குள்ளே இறங்கி டீப்பர் ஏரியாவில் வல்கனோஸ் இருக்கிற இடத்துல ஹை டெம்பரேச்சரில் இட் மெல்ட்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் through volcanoes, released as carbon dioxide to the atmosphere again. So this takes much time. Okay, so due to volcanic eruptions or hydrothermal vents releases carbon dioxide into the atmosphere. This cycle is called geological carbon cycle. Okay, thank you students. We meet again in the next discussion. Will be phosphorus cycle. We will see. Okay.